செய்திகள் தொடர்கின்றன. சீர்காழியில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட முயன்ற ரவுடி கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து அரிவாள், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியை அடுத்த வழுதலைக்குடி கிராமத்தில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த ஒரு கும்பலிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் அந்த கும்பல் சீர்காழி பகுதியில் வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட முயன்றது தெரியவந்தது. மேலும் அந்த கும்பலின் தலைவன் சிவா ஏற்கனவே கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து அரிவாள், கத்தி, இரும்பு, பைப் போன்ற பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். கொள்ளையடிக்க திட்டம் தீட்டிட்டு ஆயுதங்களோடு இருக்கும் பொழுது போலீஸ் படையினர் மடக்கப்பட்டிருக்கோம். இதில் சிவா என்றவர் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் ஓட்டி காவல் நிலையத்தில் போன வருடம் நடந்த ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர். அதை தவிர போன மாதம் விக்கிரவாண்டி காவல் நிலைய எல்லையில் உதவி ஆய்வாளரை தாக்கிட்டு அதிலிருந்து தப்பியோடி இங்கே தலைமறைவாக இருந்தவங்க இன்னைக்கு கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். உத்தரப்பிரதேச மாநிலம் மற்றும் மும்பையில் பெய்து வரும் அடைமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் கடுமையான வெயில் கொளுத்தியது. 115 டிகிரி வெயில் அங்கு மக்களை வாட்டி எடுத்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக இந்த நிலை மாறி அங்கு தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளது. இதனால் தலைநகர் லக்னோவில் பல பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து மும்பையில் கனமழை பெய்து வருகிறது. அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள வெப்பச்சலனம் காரணமாகவும் மும்பை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல காட்சியளிக்கிறது. வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்பதால் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டி வரும் கேரள அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் முக்கிய நீராதாரமாக விளங்கும் சிறுவாணி மற்றும் பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசு முயன்று வருகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கேரள அரசின் இந்த அத்துமீறலை கண்டித்து தேமுதிக சார்பில் சத்தியமங்கலத்தில் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளரும் தேமுதிக கொறடாவுமான சந்திரகுமார் பவானி ஆற்றின் குறுக்கே அட்டப்பாடியில் அணை கட்ட கேரள அரசு வெளியிட்ட அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்தார். பவானி ஆற்றில் அணை கட்டப்படும் பட்சத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசாக போகும் அபாயம் எழுந்துள்ளதாகவும் இதன் மூலம் ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் நீராதாரம் கேள்விக்குறியாகும் என்றும் குறிப்பிட்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் அவருடைய ஆணையினை ஏற்று சத்தியமங்கலத்திலே பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை கண்டும் காணாமல் இருக்கின்ற மத்திய அரசை கண்டித்தும் மாநிலத்திலே ஆளுகின்ற ஜெயலலிதா அரசை கண்டித்தும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். கேரள அரசின் இந்த நடவடிக்கையை மத்திய, மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர, ஒன்றிய, கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவையில் மின் கம்பத்தை அகற்ற 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மின்வாரிய இளநிலை பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தேவராஜன் என்பவர் தனது வீட்டின் அருகே இருந்த மின் கம்பத்தை அகற்ற கோரி மின்வாரியத்தில் மனு அளித்திருந்தார். இதற்காக அவர் 38,220 ரூபாய் பணத்தையும் மின்வாரியத்தில் கட்டியிருந்தார். ஆனால் மின் கம்பத்தை அகற்ற காலதாமதம் ஏற்பட்டதால் சரவணம்பட்டி துணை மின் நிலைய இளநிலை பொறியாளர் ரவீந்திரனை தேவராஜன் அணுகியுள்ளார். அப்போது மின் கம்பத்தை அகற்ற தனக்கு 30,000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என்று ரவீந்திரன் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தேவராஜன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் உதவியை நாடியுள்ளார். லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை தேவராஜன் ரவீந்திரனிடம் கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரவீந்திரனை கையும் களவுமாக பிடித்தனர். கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடலூரை அடுத்த மளவம் சேரம்பாடியில் பள்ளி மாணவனான அருண் காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவன் உயிரிழந்தான். அப்போது மாணவனை காப்பாற்ற சென்ற அவரது தந்தை ராஜா என்பவரையும் காட்டு யானை தாக்கியது. இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்.
இந்நிலையில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருவதை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் கடலோர காவல்படை நிலையம் வரும் 25ஆம் தேதி துவங்க உள்ளதாக கிழக்கு மண்டல கடலோர காவல்படை ஐஜி தெரிவித்துள்ளார். காரைக்காலில் கடலோர காவல்படைக்காக கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தை கிழக்கு மண்டல கடலோர காவல்படை ஐஜி SP சர்மா பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 25ஆம் தேதி காரைக்கால் கடலோர காவல்படை நிலையத்தின் துவக்க விழா நடைபெறுவதை முன்னிட்டு விழா ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தனியார் கட்டிடத்தில் செயல்பட தொடங்கிய காரைக்கால் மாவட்ட கடலோர காவல்படை நிலையம் தற்போது புதுச்சேரி அரசு வழங்கிய இடத்தில் புதிதாக கட்டப்பட்டு செயல்பட இருப்பதாகவும் சர்மா தெரிவித்தார். மதுரையில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆரப்பாளையம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. கங்கை, காவிரி உள்ளிட்ட ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கோபுரங்களில் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதேபோல் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விருதுநகர் சொக்கநாதர் சுவாமி கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மாபா பாண்டியராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் திருக்கோயில் 800 ஆண்டு பழமையான திருக்கோயில் தற்பொழுது அனைத்து சமுதாய மக்களாலும் புனரமைக்கப்பட்டு பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ டாக்டர் கே பிச்சை சிவாச்சாரியார் அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. நெல்லையில் புகழ்பெற்ற பாளை மேலவாசல் பிரசன்ன விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ராமலிங்கபுரம் ஒன்னம்மாள் சமேத தொட்டராய பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் போலி ஆவணங்களை காட்டி முன்ஜாமீன் பெற்ற தலைமை காவலரை கைது செய்ய மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி கண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் பாலமுருகன் அதே பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் என்பவரிடம் ரியல் எஸ்டேட் தொழிலை சேர்ந்து செய்யலாம் என கூறி அவரிடமிருந்து 36 லட்சத்தை பெற்றுள்ளார். இந்நிலையில் குறித்த நேரத்தில் தொழில் தொடங்காததால் கொடுத்த பணத்தை லோகநாதன் கேட்டும் பாலமுருகன் கொடுக்கவில்லை. இதுகுறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் லோகநாதன் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து தலைமை காவலர் பாலமுருகன் கைது செய்யப்பட்டு முன்ஜாமீன் பெற்றுள்ளார். இந்நிலையில் அவரை போலியான ஆவணங்களை காட்டி முன்ஜாமீன் பெற்றதாக நீதிமன்ற விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு செய்த ஏட்டு பாலமுருகனை கைது செய்ய மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து அவர் தலைமறைவாகியுள்ளார். தன்னை போலீசார் மிரட்டுவது குறித்தும் ஏட்டு பாலமுருகன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரியும் லோகநாதன் திருச்சி காவல்துறை ஆணையரை சந்தித்து நேற்று புகார் மனு அளித்தார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி இறுதிப் போட்டிக்கு செரீனா வில்லியம்ஸ் தகுதி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.